பிரைஸ் லார்ட், க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 122:7 சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேகர் உண்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் எல்லைகள் முழுவதும் சமாதானமும், உன் வீட்டிலே நீ தங்கி வசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற உன்னுடைய வீட்டிலே சுகமும். சில ஆங்கில வேத புத்தகத்தில் போட்டு ப்ராஸ்பரிட்டி என்று, சுகம், செழிப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளை அப்படியே உட்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே அப்ளை பண்ணுங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி இதை பார்த்து கொண்டு இருக்கிற, ஜெபித்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சமாதானம் உண்டாயிருக்கட்டும், சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும், சுகம் உண்டாயிருக்கட்டும், செழிப்பு உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனாய் நான் மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுவதாக. கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சந்தோஷத்தோட இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க. கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் உங்கள் எல்லைகள் முழுவதும் சமாதானத்தையும், உங்கள் இல்லத்திலே சுகத்தையும் செழிப்பையும் கொடுப்பார்.